நீதான்ப்பா காப்பாற்றணும், நீதான் அருள் புரியணும். தங்களோட தப்பை உணர்ந்து எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் கடவுளே. நாட்டில் எப்போ பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. எவனுமே பிரச்சனையை பற்றி பேசாதவனே கிடையாது போல இருக்கு. தண்ணி கடவுள் தந்தது, ஆனால் அவனுக்கு இவனுக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எவனுக்கும் பிரச்சனை இல்லைன்னா தூக்கமே வராது போல இருக்கு. பொதுவான பிரச்சனையை கூட தனிப்பட்ட அரசியலாக்கி அவன் வந்து தனக்கான விஷயத்தை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான். கலிகாலண்டா. நான் கமின் சார். எஸ் கமின். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். புலிப்பாண்டியோட கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் சார். அவர் டோட்டலி செக்அப் பண்ணோம். கௌதம். எஸ் சார். புலிப்பாண்டியை கூட்டு வா. ஓகே சார். ஓ புலிப்பாண்டி, ஆஃபீஸர் ஐயா உன்னை கூப்பிடுறாங்க. உள்ள பாப்பா. உனக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. சமாதியை பார்க்கணும். இந்த ஊர்தான் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை. இங்க இருக்கிற மக்கள் நல்ல உழைப்பாளிங்க. காதல் எல்லா ஊர்லயும் இருக்கு. தேவக்கோட்டை அதுக்கு விதி விலக்கு இல்லை. சிவப்பு, கருப்பு, கீழ் ஜாதி, மேல் ஜாதி இதெல்லாம் காதலுக்கு கிடையாது. ஆனா நம்ம தேவக்கோட்டையில் நடக்கிற இந்த காதல் ஒரு வித்தியாசமான காதல். இதோ வராரே, இவர் தான் நம்மளோட ஹீரோ புலிப்பாண்டி. வாத்தியாரே, முதல்ல ஒரு டெண்டர் எடுக்க போறேன். அந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கணும். நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் வாத்தியாரே. மாப்பிள இந்த முடியலையா? சாமி கும்பிட்டது போதும், அப்புறம் டெண்டர் படிச்சுக்குவாங்க. புரட்சி தலைவர் ஒன்றும் கோவிச்சிக்க மாட்டாரு. டைம் ஆகுது, சீக்கிரம் வா மாப்பிள. மாமா எதுக்கு பயப்படுற? எல்லாத்தையும் நம்ம வாத்தியார் பாத்துக்கிறாரு. டெண்டர் நமக்கு தான். ஏய் மாப்பிள, வேமா ஏரியா கீழே விழுந்துறாரா? உள்ள தள்ளி உட்காரா. மாப்பிள வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, இந்த டெண்டரை பிடிச்சே ஆகணும். டேய், இப்ப நம்ம எடுக்க போற ஆர்டர் பெரிய ஆர்டர், பெரிய கோயில் திருவிழா. இது வரைக்கும் சொன்ன காலையம் தான் பாரம்பரியம் எடுத்துருந்தான். இந்த டெண்டரை நம்ம எப்படியே பிடிச்சாண்டா. ஆனா பேசாம கம்முன்னு வாங்கடா. என்ன மாமா அப்படி கேட்டா? எங்க புளிய கண்டா ராகுக்குதெல்லாம் ஒத்துனாப்புல பொந்துக்குள்ள பதுங்கிக்கல சொல்றோம் மாப்பிள. ஆமாடா, இப்படியே உசுவேத்துங்க மாப்பிள. கீரை மாத்தி வேகமா ஓட்டு. எங்கிட்டு மாத்துறது? எப்படி மாத்தினாலும் 30க்கு மேல போகாது. இவங்களோட போனா வேலையில போற போனா வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்கு. இந்த டெண்டரை எப்படி தான் பிடிக்க போறேன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள. மாப்பிள நீங்க யாரு மாப்பிள நம்ம வண்டி வரைக்கிறாங்க? டேய் யாரா நீ? இறங்குடா கீழ. இங்க யாரோ புலிப்பாண்டியா? டேய் இறங்குடா. டேய் வாடாங்க.
சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கோட்டூர் நைனாவயல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் பூச்சொரு திருவிழாவை முன்னிட்டு டெண்டர் விடப்படுகிறது. முதலில் பந்தல் டெண்டர் விடப்படுகிறது. கடைகள் டெண்டர் விடப்படுகிறது. அதான் மற்ற டெண்டர்லாம் படிச்சிட்டீங்களையா? அடுத்த மைக் செட் டெண்டர் தானே, அதையும் பிரித்து படிக்க வேண்டியது தானே. யாருக்காக காத்துட்டு இருக்கணும்? இரப்பா, இத்தனை வருஷம் நீ ஒரு ஆளாத்தான் டெண்டர் போட்டுக்கிட்டு இருந்த. இப்போ இன்னொருத்தனை வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. யோ, எம்பிட்டி நேர்மையா பொறுத்து இருக்கிறது? இருப்பா, உன்ன மாதிரி மற்றவங்களும் டெண்டர் போட்டிருக்காங்கல்ல, அவங்களும் வரட்டாரு. கொஞ்சம் பொறு, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்ண்ணே. யோ, கண்ட கண்ட நாய்களுக்காகலாம் காத்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, இத்தனை வருஷமா நீ மட்டும்தான் டெண்டர் போட்டுக்கிட்டு இருந்த. இப்போ உன்ன மாதிரியா சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கமிட்டி சொல்கிறேன், மதிக்கணும்னு சொன்னக்கால. இப்போ நீங்க டெண்டரை பிரித்து படிக்க போறீங்களா இல்லையா? சொர்ணக்கால யாருன்னு தெரியணுமால? கண்ட கண்ட நாயெல்லாம் ஏலத்து வராது. எங்க புலிதான் வந்திருக்கு. வணக்கம் சபைக்கு. வணக்கம் வணக்கங்க. வணக்கம் ஐயா. என்னடா இது, அவ்வளோ ஆட்கள் அனுப்பி எப்படி இவன் உயிரோட வந்தான்? என்னப்பா வேணாராய் போச்சு? இல்லையா, வர வழியில புளிக்கு புல்லு கட்டு போட்டாங்க. அதை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்கய்யா. அண்ணா டெண்டர் வாசிங்கண்ணே. டெண்டரில் கலந்து கொண்டவர்கள் ஆர்கே ரேடியோஸ் ரூபாய் 1,89,000. அடுத்தபடியாக மாயன் சவுண்ட் சர்வீஸ் ரூபாய் 1,85,000. காலை சவுண்ட் சர்வீஸ் ரூபாய் 1,80,000. பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ் வெறும் 89,000. ஆக கோவில் திருவிழால குறைஞ்ச விலைக்கு டெண்டர் கேட்ட நம்ம பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ்க்கு இந்த வருஷ டெண்டரை கொடுக்கலாம்னு கோவில் கமிட்டி முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிங்கய்யா. ஆர்டரை பிரிச்சிட்டலடா, உன்னை விட மாட்டேன். இந்த வருஷம் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியா செஞ்சிரு. ஒரு குறையும் இல்லாம நல்லா பண்ணப்பா. இது கமிட்டி சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஆமா சரிப்பா, நல்லா பண்ணிருங்கப்பா. சரிப்பா. அஞ்சுக்கும் 10க்கும் வேலை செய்யற அல்ல கையில அடிச்சு போட்டிருக்கேன். அள்ளிக்கிட்டு போ. நீ ஆடணும்னு நினைச்சினா புலி தன்னோட ஆட்டத்தை ஆடி காமிச்சிரும். இதோட நிறுத்திக்க. இதுவரைக்கும் முன்னா யாரும் நின்று கூட பேசினதில்ல, ஆனா நீ பேசிட்டல. தங்கச்சி வாண்ணே. இந்தம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்தாம்மா புளி கொடுத்து அனுப்பிச்சாமா. புலி எப்படி இருக்காண்ணே? அவனுக்கு என்னம்மா, ராஜா மாதிரி இருக்காமா. என்னமோண்ணே, நான் கண்ணை முடுறதுக்குள்ள ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டுமா. சொல்லியிருக்கேன், வருவான். இது பாரு, இது பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்ரி. சும்மா ஓவரா சீன் போடாதீங்க. ஆமா, பெரிய நயன்தாரா. காலேஜ் போலையா? அடி. என்னடி விளையாடிக்கிட்ட? மரியாதை இல்லாம உனக்கு என்ன? ஏன் மாமா?
அத்தாச்சி முதல்ல பாட்டன் பாட சொல்லுங்க. ஏதோ இளவு விழுந்த வீடு மாதிரி போறோம் வரோம்லாம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு போறா. இப்படி பகல்லே உட்காந்து தண்ணி அடிச்சா என்ன அர்த்தம்? ஆமா தம்பி, அண்ணனும் தம்பியும் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தகராறு பண்ணுங்க. அப்புறம் அது நடக்கல இது நடக்கலன்னு புலம்புங்க. இதுக்கு மேல வர டெண்டரையாவது சூதானமா கைப்பற்ற பாருங்க. என்ன நந்தினி சீக்கிரம் வாடி. நந்தினி அம்மா, ஏண்டி இவ்வளவு நேரம்? பாலையாச்சும் குடிச்சிட்டு போமா. வேண்டாம் செங்கம்மா, அப்பா கிட்டயாவது சொல்லிட்டு போமா. அப்பா வர லேட் ஆகும், நீயே சொல்லிடு செங்கம்மா. சரி, அதுக்காக இல்ல. நீ வாடி. வர செங்கம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா நீ வாடி உள்ள. இதோ வரேம்மா. பாலை கூட குடிக்காம ஓடுறத பாரு. ஏய் தக்காளி, சொர்ணகால வருஷம் போட்டுக்கிற ஆர்டரு பஞ்சாயத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதுல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணீங்க கொண்டு எடுத்து போய் பாத்துங்க. ஒழுங்கா வேலையை பாருங்கடா. முதல்ல நீ ஒழுங்கா வேலையை பாரு மாப்ள. எல்லா கனெக்ஷனும் கரெக்டா கொடுக்கணும்டா. ஏய் வேலையை பாருடா. பாக்கண்டா வேலையை பாரு. ஏய் எங்கடா போறா? இங்க வாடா. இந்த வாடா. பாப்பா பேர் என்ன? அங்க பேரு மாமா பேர் கேக்குறாங்கல்ல, பேர் சொல்லு. அங்க வா தாத்தா. அங்க வா. டிவிக்கு போறோம் நம்ம தான் கலக்கியா. சரியா? நீ அந்த ஹேர் கிளிப் கேட்டல்ல, வாங்கி கொடுக்கறேன். என்னாச்சு? ஏய் கண்ண பொடரில வச்சிட்டு வர. பாத்து வர மாட்டா. ஆளை மண்டையும் பாரு. என்னாச்சுடி? வலியோ பைக் செட். உன் பொருள் எல்லாம் ஓரமா போட்டுட்டு என்னடி பண்ண? வேற பார்க்க மாட்டியா? வேணாண்டி விடு. சும்மா இருக்கடி, சண்டை வேணாம். என்னைய குறை சொல்ற? மொழிய பாரு, ஆளையும் மூஞ்சியும் பாரு. சண்டை வேணாம். அவன் கிட்ட போய் இதுக்கு. டேய் எங்கடா எங்க வயரை பிடிக்க சொன்னா என்ன பொம்பளை பிள்ளை எல்லாம் திட்டு வாங்கி விட்டுக்கிட்டு இருக்கான். எங்கடா போனே? எங்கடா அவன் அங்கிட்டு போயிட்டான். கையில மாட்டின செத்த அப்படியே ஓடி போயிரு. சரி சரி எழுதி மாப்ள, வேலையை பார்க்கலாம். டேய் அதெல்லாம் இழுத்து கட்டுங்கடா. வேலையை பாருடா. அந்த லைட்டையும் சேர்த்து போறா மாப்ள. இழுத்து போடுறா. 7 மணிக்கு லைட் எரியுமா? கொன்றுவாங்க ஊருக்காரங்க. வேலையை பாரு. அதெல்லாம் பண்ணிக்கலாம் மாப்ள. அங்க பாரு, சூப்பரா இருக்குடி. ஐயோ அங்க நல்லா இல்ல. இங்க பாருடி, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஐயா சீ கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஏய் இது எப்படி இருக்கு? ஹை ரொம்ப நல்லா இருக்கு. இது பாரு, இது செட் ஆகாது. அத பாப்போம். ஏய் நல்லா இல்ல, வாடி இது வாங்கலாம்டி. ஹலோ 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 ஹலோ, இங்க உள்ள ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. மலேசியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், சிவகங்கை, தேவக்கோட்டை போன்ற வெளிநாடுகளில் புகழ்பெற்ற தஞ்சாவூர் வெட்டுக்கிளியின் குத்தாட்டம் ஆரம்பிக்க போகிறது. எனக்கு மைக் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதையும் முடிஞ்சிட்டானே. ஹலோ லோவா லோ ஹலோ ஓய் செப்பு சிலையாட்ட நிக்கிறா. யோ நிறுத்தியா உன் ஓட்ட செட்ட? என்னது ஓட்ட செட்டா? ஏமா ரொம்ப ஆட்டாத. இந்த புலியோட செட்டுக்கு இந்த சுற்றிப்பட்டி கிராமமே அடிமையம்மா, அடிமை. அட்ரா 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 அட்ரா. பார்க்கலாமா பார்க்கலாமா? இந்த சனங்க பாக்குறது ஓ ஓட்ட செட்டுக்கா இல்ல இந்த வெட்டுக்கிளி ஆட்டத்துக்கா? கொத்து பரட்டா வச்சு தரட்டா, வெயிட்டு வரட்டா சொல்லு மாமா. வெக்கம் விடட்டா இன்னும் தரட்டா, பிச்சு பிச்சு நீ தின்னலாமா. மைக்கு செட்டு போட்டா நீ மைக் டைசன்னா, மேடையேறி நின்னாலே மைக்கேல் ஜாக்சனா. மைக்கு செட்டு போட்டா நீ மைக் டைசன்னா, மேடை
டம்மா ஜிமிக்கி சும்மா மினிக்கி மினிக்கி துள்ளாதோ போற கண்ணாலே என்ன உரிச்சு தின்னாதே கொத்து பரோட்டா வச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லு மாமா காணாங்கத்த மீனுக்குத்தான் கழுத்து மேல தான் காணுமடி வெல்ல ஆட்டம் போடும் ஒன்ன பார்த்தா ஊரு பூராவும் 5-6 புள்ள கண்ணால நான் பார்த்தா தூங்க மாட்டேன் கையால நான் தொட்டா தாங்க மாட்டேன் பட்டாலும் நீ புதுசா மாற மாட்ட விட்டாலே வீடு போய் சேர மாட்ட அமரதமில்லை மனசுக்குள்ளே மடிய தேடி வந்தாச்சு கொத்து பரோட்டா வச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லடி அம்மா வெக்கம் விடட்டா இன்னும் தரட்டா பிச்சு பிச்சு நீ தின்னலாமா நீ பிஞ்சு கொய்யா அழுத்த பின்னால முன்னால வாயா சிச்சு தொட்டா நீ சுருண்டுக்குவ கரண்ட் ஷாக் அடிச்சா தாங்காது போயா அந்தவனி ஆட்டம் காட்டாதடி சும்மா நீ தப்பாட்டம் போடாதடி கூண்டுக்குள் சிக்காத பச்சை கிளி உன்னை கொத்திடத்தான் போறேன் இஷ்டப்படி இடுப்புக்குள்ள அடுப்பையே திணறு நீயும் மூட்டாதே கொத்து பரோட்டா வச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லு மாமா வெக்கம் விடட்டா என்ன தரட்டா பிச்சு பிச்சு நீ தின்னலாமா மைக்கு செட்டு போட்டா நீ மைக் டைசன்னா மேடையேறி நின்னாலே மைக்கேல் ஜாக்சனா மைக்கு செட்டு போட்டா நீ மைக் டைசன்னா மேடையேறி நின்னாலே மைக்கேல் ஜாக்சனா நமக்கு டம்மா ஜிமிக்கி சும்மா மினிக்கி மினிக்கி துள்ளாதோ போற கண்ணாலே என்ன உரிச்சு தின்னாதே கொத்து பரோட்டா வச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லடி அம்மா என்னடா வேலையை கொடுத்து சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்த ஊர் பொண்ணுங்க மேல கை வைப்பியாடா நீ தெரியாம பண்ணிட்டாங்க ஐயா மன்னிச்சு விட்டுருங்க ஐயா என்ன உன் தம்பினா என்ன வேலை பண்ணுவானா ஐயா தெரியாம கொன்னுடுவேன் தெரியாம பண்ணிட்டே என்னது தொலைச்சிருவோம் இனிமே இந்த ஊருக்குள்ளே உன்னை பார்க்க கூடாது ஐயா போடா ஐயா போடா வெளியே ஐயா காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா அதே அந்த பாட்டை புரியா மாத்து மாத்து மூஞ்சி முகரை மாறு வேலையே இல்லை விரும்புமா கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யராக இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அவன் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி, உன்னை பார்த்து தான் வந்துருச்சு. டேய் என்னடா அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய் உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது வென்று. முதல்ல கைலிய கட்டுறா. எனக்கு வந்து சேர்றா. ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வை 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 வை. டேய் என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டீட்டு. ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட. போடா போடா.
இங்க பாருங்கடா, அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னது காவேரி தண்ணியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டுல வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டான், இவன் போய் காவேரி பார்க்கறான். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா 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 வந்துகிட்டு இருக்கா? எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓடு. ஏன் இவ்வளவு லேட்டு? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏன் மாமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்டு? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஓயின்சாவுக்கு போயிருக்கான். இருக்கிற கியூ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. அடிக்கணும். சரி மாமா, பைய அடிப்போம். இரு, ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்ள உனக்கு. இந்த நம்மளுக்கு நிறைய நெலுத்திருக்கு. கம்மியா ஊத்துறானோ? ஊத்துடா. கேக்கு பார்க்கலாம். போதும்டா போதும்டா. டேய், நீ தண்ணியை ஊத்துடா. ஏய், இங்க கொடு. இந்தா மாமா. தண்ணி ஊத்தி எடுக்கமா? எல்லாம் குடல் ஊத்து. எங்கடா சைனிட்டு? எடுங்கடா. போதுமாடா? இல்ல வாங்கலையா வாங்கலையாடா தேடிட்டு இருக்க? இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சிஎஸ் அடிங்கடா. வா மாமா. என்னடா மாப்ள, நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு? எங்க சைனீஸ் பாத்துடா குடு. ஏய், உனக்கு வேணாமா சிப்ஸ்? பாத்துக்கிட்டேன் நான் இங்க. ஏய் மாப்ள, மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவரு கவுன்சில் ஆவது பெரிய 10 மணி ஆர்டிக்கல் ஆரம்பிச்சுட்டாங்களா? அந்த முடிமாவா வச்சிருந்தாரு, நம்ம யார்கிட்ட சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த வனஜாவை வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாதே. தண்டவளத்தை வண்டவளம் ஆக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். டேய், கிளம்புங்கடா, டைம் ஆச்சு, போங்க. மாமா இரு மாமா, என்ஜாய் இருந்துட்டு போலாம். எனக்கு பல வேலை இருக்கு. கவுன்சிலர் ஏத்தி விடல, யாரு இறக்கி விடுவா? வாயா தனியனை தூக்கி பனியனுக்குள்ள ஓடுற கதையா? பாத்துருங்க பாத்துருங்க பாத்துருங்க. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமா, ஏன் நடந்து வர? சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு, செய்யறேன். ஓ, சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், அழுவ. நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர். இதை எதிர்கட்சிக்கார பார்த்தாங்கன்னா தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க. என்னடி இப்படி நிக்கிறாங்க? யார் அது புதுசா இருக்கு? தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா? வாங்கடா போலாம். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல. சொண்டு இழுக்கிறாளே. இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா போய் கேப்போம். வா, யாராத்த சொல்ல போறாங்களோ. வாத்தா ராமாத்தா, வணக்கம்ப்பா. செல்லத்தா, நல்லா இருக்கியா? நல்லாதான். சரி, பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல? தண்ணியே வரலையப்பா. உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் ஃபுல்லா ஏத்தி இருக்கேன். தண்ணி மீட்டரை டஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துடும், கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜ் நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க. போங்க, நாளைக்கு தண்ணி வந்துடும். நீங்க ஓட்டு போட்டணும். ஆமா ஐயா. வாராமசாமி, என்ன இந்த பக்கம்? ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க, தவறாம வந்து கலந்துக்குங்க ஐயா. என்னப்பா இப்படி சொல்லிட்டா? இது நம்ம வீட்டு கல்யாணம் தானே, நாங்க வராம எப்படி? அப்ப நான் போயிட்டு வரேங்க ஐயா.
என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஒரு டீ காபி எதனா சாப்பிட்டு போகலாம்ல? இல்லைங்கய்யா, கல்யாண வேலை நிறைய இருக்குங்கய்யா. நான் போயிட்டு வரேங்கய்யா. அவசியம் வந்துடுறேங்கய்யா. சந்தோஷமா போயிட்டு வா. அண்ணே, இது என்ன உடைஞ்சிருக்கு? சரி அங்கிட்டு வைப்போம். என்னடா தாடியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு எப்படா தெரியும்? தக்காளி அங்க என்ன வெடிக்க பார்க்கற? ஒழுங்கு வேலையை பாடுற. பாப்போம் பாப்போம். என்ன புலி டீ குடிக்காம யோசனை எதை பண்ணுது? கோவில் திருவிழால சேர் சாஞ்சதுலேருந்து இவன் அவன் பக்கம் சாஞ்சிட்டான். அதுதான். ஆமா மாப்பிள, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்ல புலி கிளியை பார்க்க கிளம்பிடுச்சு பாரு. வேலை வச்சுட்டு இருக்கும் போது பாரு சத்த போட்டே இருப்பீங்க. லைட் ஏன் அப்படி சுவிட்ச போட்ட டக்குனு பண்ணிட்டு இருக்கேன்ல. என்ன நான் தோல்ல போட்டுறல, எனக்கு ஷாக் அடிக்காது. நீ எல்லாம் கரண்ட் அடிச்சா இன்னைக்கு ஜாக போற. பிள்ளையாரப்பா, பெருமாள் சரஸ்வதியே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது விஷயமா போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. ஹலோ மாமா. அம்மா சொல்லுங்கண்ணே. தேன் வந்திருக்கு, சாப்பிட ஏதாச்சும் கொடு. சரிங்கண்ணே. வாணிசாமி வீட்டுல காது குத்து, எல்லாம் பேசி அட்வான்ஸோட வரேன். சரிங்கண்ணே. குறும்புக்கார பொண்ணு. காது குத்துக்கு காசு வாங்க போறாராம். அம்மா பசிக்குதுமா. கத்தாம வாடி. எதுக்குடா? டேய் வாடா வாடா. என்னடா? என்னன்னு சொல்றா? பன்னீர் பண்ணிடு. எங்கடா? அங்க வா. சத்தம்டா. நான் தேடி வந்த தேவதடா. எவ்வளவு அழகா இருக்கா பாரு. அவளை கிட்ட போய் பார்க்கணும்டா. கத்தாதடா, பேசாமடா. பண்ணையார பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். கையை தானே பார்க்கணும். கத்தாம போடா. ஏன்டா டேய், ஏன்டா படுத்துற? சாமி வாய முடுறா டேய். இத பார்க்கறேன். போடா. கடவுளே, என்னை மட்டும் காப்பாற்றுதா? யாரு டேய், நான் சொல்ல பன்னீர் வீட்டுலேருந்து ஆள் வரணும். இந்த வந்துக்கிட்டே இருக்கு. வேலை வந்துக்கிட்டே இருக்கு. ஏய் புலி, பண்ணையார் வீட்டுல கரண்ட் இல்லையா? வந்து என்னன்னு பாரு. நாங்க தான் கட் பண்ணி விட்டது. என்னது? அது ஒண்ணும் இல்லைண்ணா. இந்த வீடு அடிக்கடி கிளந்து கட் ஆச்சுன்னா நம்ம சவுண்ட் சர்வீஸ்ல கண்ணு மூச்சு காத்து இருக்குன்னு சொல்ல வரானா. அப்படியா? சரி வாங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஏ புலி, வாடா போலாம். என்னையா இது இப்படி சரக்கோட வருது? இப்படி வாழ வந்தா எவைய அவன் பக்கத்துல வருவா? போய் பல்லு விளக்கிட்டு வாயா. ஆமா, பல்லு விளக்கணும் வாழ விளக்கு. எங்களா பல்லு விளக்கடா போலாம். ஏய் தண்ணி எடுத்துடா. என்னடா டேய், போயிட்டு நம்ம என்ன பண்றோன்னா தண்ணி எடுத்துடா. பினாயில் எடுத்துட்டு வந்துருக்க. போய் தண்ணி எடுத்துடா. வேணாம் 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 இரு. உன்னை தண்ணி எடுத்து வரச்சுனா ஆசிரியர் எடுத்து வந்தாலும் எடுத்து வந்துருவேன். வெளில போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய், இவ ஆசிரியர் போட்டு வளர்க்கறனால வாய் சுத்தமாகும். என்ன யோகி மாதிரி பேசுறான் பாரு. சின்ன பையன் வாமா. மாப்பிள்ளை இப்ப நாருதா? முன்னால சாரையா வர வச்சுது, இப்ப மூத்தல வேற அடிக்குது. கர்மம். என்ன இப்படி சொல்ற? அதை கிளீன் பண்ண நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இரு வரேன். பண்ணு. ஆமாடா, அம்மா தாளிக்கிட்டு இருக்க. வாழை கம்மி. ஒன்னும் போடணும். போ மாப்பிள்ள பனியன் தூக்கிட்டு இங்கே கொஞ்சம்
ஓகேவாடா போலாம் டைம் ஆயிடுச்சு வேணும் வாங்கடா. அந்த கட்டப்பையில பாத்தியா மாப்ள வரேன்ட்டு கடைசி நேரத்தில் வராம விட்டான் பாத்தியா அவனை விடு மாப்ள இது கொஞ்சம் பெரிய இடம். ஏய் நாங்க பார்க்காத பெரிய இடமா ஏய் கூப்பிடுறா ஐயா ஐயா யாரு கரண்ட் கட்டாச்சுன்னு சொன்னீங்களா ஐயா? எப்ப வர சொன்னா எப்ப வந்து நிக்கிறீங்க? அம்மா நந்தினி அந்த கரண்ட் பாக்ஸ காட்டுமா. சரிங்கப்பா. ஏய் வாடா 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 இங்க வரா வாய வச்சு சும்மா வா. எங்கடா? நந்தினி பேரு நல்லா தான் இருக்கு ஆனா அழகா தான் இருக்கா பா முட்ட அழகு. பாக்குறீங்க இப்பதான் சார் பாக்குறாங்க சார். என்னது இப்பதான் பாக்குறீங்களா? என்னடா கரண்ட் போட்டிய ரசிக்கிறீங்களா? சார் ரசிச்சுதான் சார் பார்க்க முடியும். ரசிச்சு பார்க்க பொருட்காட்சியா? ஐயோ பத்திக்குச்சுடா சாமியோ. என்னடா வேலை முடியலையா? இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது. தம்பி காசு வாங்கிட்டு போப்பா. உங்கள்ட்ட போய் காசு வாங்கணும்யா வேணாங்கய்யா. காதல் வந்துட்டா காசே வேணாங்கிறல்ல அப்ப எங்க பாப்போ? எப்படியோடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சாச்சு. ஏய் அங்க பாரு அந்த ரூட்ல போலாமா? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வர. இப்பெல்லாம் இப்படி தாண்டி இருக்க. யாரையாவது லவ் பண்றியா என்ன? கேக்குறல சொல்லுடி. ஏன்டா மாப்ள இந்த மாசம் வேலையே இல்லையாடா? ஆமா மாப்ள ஆடி மாசம் எவன் கல்யாணம் வைக்கிறான் ரொம்ப மோசமா போகுது. யார் அது எவ்வளவு ஜாயிண்ட் போட்டுருக்கு எல்லாம் பிட்டு பிட்டா இருக்கு. சும்மாடா பொழப்பே இல்ல வயர் வாங்க காசு எங்கடா போறது? விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல விளங்குனாப்ல. மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு சரக்கு நான் உங்களோட கேட்க போறேன். ஆமா கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றீங்க? இல்லண்ணே இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல அதான் சுத்தம் பண்ணணும்னு வந்தேன். தக்காளி பை எங்கடா? அவன் அடிக்கணும் சென்னை கிளம்பி போயிட்டானே. கிழிஞ்சிரும். உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துருக்கேனடா. என்னண்ணே சொல்ற? ஆமாடா காலேஜ் பிரின்சிபால் நம்ம செட்டு தான் வேணும்னா அடம் பிடிக்கிறாரு. நம்ம செட்டு நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிடுவோம்ண்ணே. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா சரியா? அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே நீ வேற என்னத்த பின்றீங்களோ? சார் வணக்கம் சார். வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார் நம்ம ஒரிஜா பக்கத்துல குடன் இருக்குல்ல சார் அங்க வந்துருங்க சார். சரி சார் சரி சார் சரி சார் ரொம்ப நன்றி சார். அண்ணே யாருண்ணா போன்ல? காலேஜ் ப்ரொபோசர். டேய் மாப்ள போய் சேர் எடுத்துட்டு வா. டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள அதெல்லாம் தள்ளி வை பிரின்சிபால் வராராம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓரமா இருக்கு. இப்படி போறா. என்னது ஐயோ மூக்கு மாதிரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்கார்றதா ஒண்ணு இருக்கிறதா? அறிவு இருக்காடியாடா இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்மள்ட்ட இருக்கறத கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சேரடா. இதெல்லாம் சேரடா இது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு? விட்றா விட்றா இத தானே நானும் கேட்டேன். என்ன குடல்ல ரெண்டா இருக்கும். யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா. சேர்ஜி கவர்மெண்ட் போறாங்க. தூக்கி போறாங்கட்டு. கொண்டா ஹோட்டல்ல கடக்கடா. ஏய் வெளியில போறா. வா சார் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். தம்பி பேர் தான் புலி. ஆமா சார். ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல காலேஜ் ஃபங்க்ஷன் வருது அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க. நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர். நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் இல்லங்க நானும் வந்துறேன். வாங்க வாங்க. என்னடா காலை பிடிக்கிற? தண்ணி வேணுமா? இந்த அப்படி கொண்டு விடுவேன் வந்து வச்சுக்கிறேன். பாய்னே அண்ணே யாரு கவுன்சிலர்ல சும்மாவா? நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் கவுன்சிலர் நீ வேற. அப்புறம் என்ன மாப்ள கவுன்சிலரே இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்காரு. காலேஜ் போற கலக்குறோம்.
நீ சாமி கும்பிட்டு இருக்கும் போதான் வந்தேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ண்ணே. வா பரிசு வாங்கி தரேன். எனக்கு எதுக்குன்னா பரிசு கிரிசலாம்? நீ வந்ததே பெரிய பரிசு தானே. நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு நான் கோட்டையை கட்ட போறேன். சம்பாதிக்கிறது பூரா உனக்கு தானே. வாமா போலாம். அது பிடிச்சிருக்காமா? சரி இதை பாரு. இது 100 கிராம், இது 150 கிராம், இது 130, இது 140, இது 160 கிராம். இது எப்படி இருக்கு? கொலுசெல்லாம் எனக்கு எதுக்குன்னு? இதை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு உன் அண்ணனுக்கு உரிமை இல்லையாமா? இதை பாரு, கொலுசு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஆனா விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கு. விலையெல்லாம் யாரு உன்னை பார்க்க சொன்னா? கொலுசு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நல்லா இருக்கு. சரி கொடு சார், இதை பேக் பண்ணிடுங்க. சரி. சரிம்மா போலாமா? அதுலயே வச்சிருங்க. சரி. தேங்க்யூ. வெல்கம். போலாமா? போலான்னு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ. வரேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். சரி அங்கே இருங்க, இப்போவே நான் கிளம்பி வரேன். சிமெண்ட் கடை பேட்டி தானே, முடிச்சிருவான். யார்கிட்ட? சுந்தர்கிட்ட சிமெண்ட் வாங்கவா? அவன் பெரிய பிராடுக்காரன்டா. சிமெண்ட்டுக்கு பதிலாக சாம்பலை வச்சு கொடுத்துருவான்டா. ஆளை மாத்தி விடு. என்னப்பா? கரண்ட் பில் பார்க்கணும் சார். ஏன் வீட்டுக்கே கரண்ட் பில் இல்லீங்க? ஆளு முகரி. யாருக்கிட்ட? இந்தாங்க ஐயா. குடுறா குடுறா. இவன் ஒருத்தன் முதல்ல விட வட்டி அதிகமாக கொடுத்துருக்கேன். நல்லவனாத்தே இருக்கேன், இழிச்ச வயனாத்தே இருக்கேன். இவனை வச்சு தொழில பெருக்கிற வேண்டியது. இன்னும் குறையுது. ஏண்டா உன் கொழுந்தியாளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இங்கே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, சொரியாத. உன் வீட்டோட சுரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷன்னா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க. புரியுதா? ஆபீஸ் வந்து அப்படி நிப்பாடு. நிப்பாட்டுறா. பாத்து இறங்கடா. டக்குனு இறங்கடா, அவசரம் நான் அண்ணன் இருக்காரா? உள்ளதான் இருக்காருப்பா. ஆத்தாடி காலு கழுகாதவே வரானே. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. வணக்கம்டா முக்கா. என்னப்பா விஷயம்? அண்ணே காலேஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த, இப்படியே போறதுக்கு பையன் யோசிக்கிறாங்கண்ணே. ஏப்பா நான் காலேஜ் ஆடுறதே வாங்கி கொடுக்க முடியும், காலேஜேவா விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி இல்லைண்ணே, அங்க போனலாம் பிள்ளைங்களா இருக்குல்ல, நீட்டா ட்ரெஸ் போட்டு போனா எங்களுக்கும் மணியாரா உங்களுக்கு மணியாரண்ணே. என் பொண்டாட்டி விட்டு பழைய உள்பாவடை கிடக்கு, கிழிஞ்ச 2 ஜட்டி கிடக்கு, எடுத்து போட்டுக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நாங்க போட்டு போறோம்னே. ஓமானம் தானே போகும். உனக்கு ஒரு கெத்து இருக்குண்ணே. என்ன கெத்து இருக்கு மத்து இருக்குன்னு குள்ள போய் குழப்புற. நீங்க 3 பேருமே மொத்தத்துல முடியா முடிஞ்சு போயிடுது. டேய் உங்கள்கிட்ட காசை கொடுத்தா ஊதாரி தரமா செலவு பண்ணி பிடிவிய. என் கூட வாங்க, நானே எடுத்தாரேன். வாங்கடா. பயவுளிகளுக்கு ஆசைய பாரு. ஏ தலையை நல்லா தோட்டிக்கிட்டு வாடி. அதான் வரல. அம்மா இத பாரு. என்னது? கொலுசா? காசு எதுடி? என் பிறந்த நாளைக்கு என் அண்ணன் கொடுத்தது. யாருடி? புலியா? இல்ல எலி. என் அண்ணன் எனக்கு ஆசையா கொடுத்தது. பெத்த தாயத்தான் மறந்துட்டான், கூட பிறந்த ஒன்னையாச்சும் ஞாபகம் வச்சிருக்கானே. ஆமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவரை குறை சொல்றதே ஒரு வேலையா போச்சு. குடு. உங்க 2 பேருக்கும் தேவையில்லாம சண்டை, அதுக்கு நான் என்ன பண்றது?
காலேஜுக்குள்ள போகும்போது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கும்ல, அப்படி போகும்போது நம்ம அழகா தெரியணும்ல, அதனால விஷயம் அடைஞ்சிட்டு இருக்கேன். கண்ணாடி வச்சு பத்திரமா இருக்கேன். ஒண்ணு ஏற்றி வைக்கலையடா. இதே மறந்துட்டேன். கண்ணாடி கண்ணாடி அழகா இருக்க. மாப்பிள்ள எப்படி இருக்கு? மாப்பிள்ள அழகா இருக்கா? மாப்பிள்ள நல்லா இருக்கா? இவ்வளவு போட்டு அப்பி வச்சிருக்க. நம்ம ஓப்பன்ல போறோமா, காத்துல பாதி போட்டு போறோம். காலேஜ்ல போய் பல்பு தானே மாட்ட போற? ஆமா, நீ என்ன மாட்ட போற? சேர்ல வள்ளி கிளம்ப சொல்றா. வந்து இருக்கலாம். காலேஜ் ஆர்டர் போனதுல இந்த ஒரு சட்டை பேண்ட் தான் மிச்சம். ஆமாடா, அதுக்கு என்ன பண்றது? நம்ம நாய் வேஷம் மட்டும் குறைச்சாண்டா வேணும். என்ன பண்றது? சொல்லவே இல்ல. ஏன் மாப்பிள்ள காலேஜ்ல என்ன ஆட்டம் போடுற? என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? ஏன்டா மாப்பிள்ள நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியாடா? நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியாடா? என்னைய மாப்பிள்ள கேட்கல? ஓ, நிறைய பண்ணிருக்கேன். இல்லத்தனா அது என்ன சொம்பா? லவ்டா மனசுக்குள்ள இருந்து அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பழுச்சுன்னு எரியும் பாரு. இப்ப நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஏய் நந்தினி, இவன் உன்னை லவ் பண்றானா? நீ லவ் பண்றியா? ஐயோ மாப்ள, அவ மனசுல லவ் வந்துருச்சா? என்னடி சொல்றான் இவன்? அவ வெக்கப்படுறாடா. அவ மனசுல வந்துருச்சா? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு சொல்ல போறா. அவ்வளவுதான். உன்னை பார்த்து ரொம்ப தான் சொல்ல விடுறாங்கடி, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயோ நம்மள வர சொல்லிட்டு வாயில வரல வச்சு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்க? சீக்கிரம் சொல்லு, ஐயாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு. என்னது அன்னைக்கு என்னமோ அந்த மூஞ்சி அசிங்கமா இருக்கு. நீ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. பொம்பளை பிள்ளைகிட்ட அசிங்கப்பட்டியாளா பிள்ளை? சரி விட்றா விட்றா. சரி நான் கிளம்புறேன். ஏய் இரு, கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே கிடையாதா? சொல்லு. சரி சொல்றேன் இரு. என்னோட சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டாங்க. ஆனா என் அப்பா எனக்கு அந்த குறையே தெரியாம என்ன ரொம்ப பாசத்தோட வளர்த்தாரு. என் சந்தோஷம்தான் அவரோட சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் மனசு உன் கூட தான் வாழணும்னு சொல்லுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ்ங்கிறது அழகில்ல, மனசு. உனக்கு இப்போ வந்த லவ் உன் மேல எனக்கு எப்போ வந்துருச்சுடி.
மலர்ந்ததே ஒரு ரோஜா. பருவம் பார்த்து பதியம் போட்டது நீயா? பாடநூலை திறந்தாலே உன் முகமே எழுத்தை சிரித்தது. கேள்வி காலை பதிலாக உன் பேரை முந்திக் கொண்டது. மனதினிலே மழை விழுதே, ஏதேதோ மயக்கம் தோணுதே. இது காதலுக்கு வழக்கமானதே. கள்ளிக்காட்டில் மலர்ந்ததே ஒரு ரோஜா. பருவம் பார்த்து பதியம் போட்டது நீயா? மனசு போல அலைஞ்ச அடக்காடு மேடெல்லாம் தெரிஞ்ச உன் கொலுசு சத்தம் முசுர உனக்குதே. முதல் பார்வையில் வெறுத்தேன் நானால் மனசுக்குள்ளே நான் சிரிச்சேன். அது ஏனோ இன்று இன்னுமே புரியல. வாழ்க்கை இங்கே ஒரு முறைதான், வாழும்போது புது சுகம்தான். காலம் தோறும் நம்ம காதல் வாழும். உயிரை உயிராய் நீ மூடு. கள்ளிக்காட்டில் மலர்ந்ததே ஒரு ரோஜா. பருவம் பார்த்து பதியம் போட்டது நீயா? ஊருக்கெல்லாம் வெளிச்சம், நான் தனியா இருப்பில கிடந்த என் சவுண்டு இப்ப சைலண்ட் ஆனதே. உன்னை பார்த்த பிறகே என் பெண்மை நானும் உணர்ந்தேன். என் கண்ணில் உந்தன் கனவை சுமக்கிறேன். கனவு போல இருக்கிறது, புது கதவோ இன்று திறக்கிறது. சாயும் போது உந்தன் தோளை தேடி சரியும் நானோ பூமாலை. கள்ளிக்காட்டில் மலர்ந்ததே ஒரு ரோஜா. பருவம் பார்த்து பதியம் போட்டது நீயா? பாடநூலை திறந்தாலே உன் முகமே எழுத்தாய் சிரித்தது. கேள்வி காலை பதிலாக உன் பேரை முந்திக் கொண்டது. மனதினிலே மழை விழுதே, ஏதேதோ மயக்கம் தோணுதே. இது காதலுக்கு வழக்கமானது. ஐயா வணக்கம் ஐயா. இந்த மாதிரி ஐயா தேங்காய்லாம் ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சுங்க. வணக்கங்கய்யா. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். வா வந்து உட்கார். ஐயா. உட்கார். என்னடா வேலையெல்லாம் எப்படி போகுது? என்ன வேலையா? அந்த கவுன்சிலர் ரொம்ப தொல்லை பண்றாங்கய்யா. நம்ம எல்லா வேலையும் அந்த புலி பையனுக்கு புடிச்சு கொடுத்துட்டான். ஐயா உன் தகுதிக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்குடா? இந்த ஒரு மோர் கொண்டு வா போ. இல்ல இல்ல வேணாம்மா, இருக்கட்டும். வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன்லையா. சாயங்காலம் ஆரம்பம் கையில் கொடுத்து அனுப்புறேன். சரி, ரொம்ப சந்தோஷங்கய்யா. நான் வரேன்யா. ஐயா அப்புறம் வந்து அவன் பொழப்பு
கம்பத்தில் ஏறி மைக் செட் போடுறது. இதை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்கயா. காலேஜ் கலைக்கு போடும்ல. இவங்க யாரா காலைல இருந்து இறங்கிடுறாங்க? ஊருக்குள்ள நீ கௌரவமா நினைக்கிறாங்க. வேணும்னா வட்டிக்கு பணம் தானே கையை எடுத்துருப்பா. ஒரு மேலே கை வைக்கிறியா? ஊருக்குள்ள நான் ஒரு வேலையிலே அடிச்சது இல்ல. என் பையனை தொட்டதுனால பொறா வடிவியா 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 இங்கிட்டு வச்சு குத்து. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? தூக்கி போட்டு நிதிடா அவனை. தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். கவுன்சிலர், இவனுங்களோட சேர்ந்து ஏன் பொழப்பு கெடுத்துறாத. சொர்ணகால யாருன்னு தெரியல உனக்கு. கொன்னுருவேன். ஜாக்கிரதை. என்னமா எனக்கு இவ்வளவு நேரமாயி போச்சு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. உங்க பொண்ணு அந்த மைக் செட் புலிப்பா என்னோட பார்த்தையா? இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இல்ல? நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையாயா? Organization structure is depends on the organizations and the economy. என்ன? ஐயாத்தான் ராத்திரிக்கு என்ன இங்க படுத்துக்க சொன்னாரு. அப்படியா? இரு கேட்டு வரேன். தல எதுக்கு அவளை ஏ ரூம்ல வந்து படுக்க சொன்னீங்க? எல்லாம் காரணமாதாம்மா. புரியல. நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். அது எனக்கு பிடிக்கல. வா உட்காருமா. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் செய்வோம்மா. ஆனா நீங்க தான் காதல்னு வந்துட்டா பெத்தவங்கள மறந்துடுறீங்க. காதலுக்கு தகுதி தேவையில்லம்மா. ஆனா கல்யாணத்துக்கு வேணும் இல்லையா? யாருமா அந்த புலி? அவனோ அவன் மூஞ்சியம். உன் படிப்பென்ன அவன் படிப்பென்ன? நீ
வசதியாவே இருந்து பழக்கப்பட்டவமா. ஒத்து வராதுமா, ஒத்து வராது. எனக்கு தான் தெரியுமா உனக்கு என்ன பண்ணணும்னு. உனக்காக வாழறமா நானு. இல்லப்பா, எனக்கு அவன் தான் வேணும். என்ன சொன்ன? நான் அவனோட தான் வாழ்வேன். கொன்னுடுவேன். எப்படா பொண்ணு கட்டுவாங்க? அவசரப்படாதடா, அவங்களே கூட்டு வருவாங்க. சரி சரி. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இருக்கா இப்பயே பொண்ணு பார்த்துக்கடா. சரியா பார்க்கலாதுன்னு சொல்லாத, நல்லா பார்த்துக்கோ. வாமா நந்தினி, வா வா வாமா, உனக்காக மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்ல. என்னடி என்னங்க பொண்ணு நல்லா இருக்குல்லங்க? பிரமாதமா இருக்கு. அங்க பாருடா. அண்ணா, மத்ததெல்லாம் நீங்க பேசுறீங்க, தட்ட மாத்திக்கலாம். வாங்க. என்னடா தனியா எதுவும் பேச ஆசைப்படுறியா? தேவக்கோட்டை மேலத்தெரு ரங்கராஜ பண்ணையாரின் மகள் செல்வி நந்தினிக்கும் காரைக்குடி தேரடி வீதி மாரிமுத்து பண்ணையாரின் மகன் செல்வன் பிரேம்குமாருக்கும் தை மாதம் 17ஆம் தேதி சாயங்காலம் நிச்சயதார்த்தமும் காலையில் முகூர்த்தமும் செய்யறதுன்னு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். இப்போ தட்டு மாத்திக்கங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்தம்மா கொடுங்க. கொடுப்பாங்கிக்கங்க. அங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய், வேலையை பாடுறா. போயா. ஒரு 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழ பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிண்ணே, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா பார்த்தேன்.
ஆசைய காத்துல தூது விட்டு சரி பாட்டெல்லாம் போதும் போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா உன் வேலையை பாடுறா. இந்த கவுன்சிலுக்கு வனஜா கிரிச்சாலும் செட் ஆகுது, நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுடா. அம்மா மூஞ்சிக்கலாம் எல்லாம் செட் ஆகும். நமக்குன்னு என்ன ஏன்டா கேக்குறீங்க? ஐயாவோட ரேஞ்சே வேறடா. ஏமா தானோ அண்ணா என்ன நீ மட்டும் போற? நந்தினி வரலையா? இல்லண்ணா அவ வரல. ஏமா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுண்ணா. அண்ணா வரேண்ணா. என்னடா மாப்ள அப்படி சொல்லிட்டு போகுது? கவலைப்படாம என்ன பண்றது? ஏய் நாங்க இருக்க நீ எல்லாம் கவலைப்படுற ஏமாப்ல? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஜாலியா இருக்குமாப்ல? இல்லடா மனசு சரியில்லடா. நந்தினி அம்மா நந்தினி அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேணாம் செங்கம்மா. எந்த அப்பாவாச்சும் காதலிச்சா ஒத்துக்குருவாங்களா? உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு கௌரவத்துக்காக யார வேணாலும் வெட்டுவாரு குத்துவாரு. நந்தினிமா அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். நீங்க அவன் கூட போய் வாழுங்கம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டமா. அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். ஏய் உங்களுக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இருந்தும் அம்மா பாஸ்தை இழந்துட்டேன். இந்த நந்தினி பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமே கிடைச்சிச்சு. அதையும் இந்த பண்ணையார் கெடுத்துருவான் போல இருக்கு. ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கடா. நந்தினி காலேஜ் போகும்போது அவளை கழட்டிடுவான். என்ன நான் சொல்றது? ஏய் பண்ணையார் வீட்டுல நேரத்துல நம்ம நந்தினி தூக்கிட்டு போயிட்டா? ஏய் நிறுத்துங்கடா. ஏதாச்சும் நல்ல யோசனையா சொல்லுங்கடாண்ணா. கடத்துவோம் தூக்கிடுவோன்றீங்க. இல்ல புலி, இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? அம்மா தங்கச்சி மாமா நாம தட்டு தம்பளத்தோட போய் பொண்ணு கேட்டேன். குட் ஐடியா. ஆனா பண்ணையார் ஆளுகளும் நம்ம எல்லாத்தையும் காலிலே விட்டுவாங்க. பரவாயில்லையா? டேய் நிறுத்துங்கடா. உங்கள்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். தள்ளிப்படா. டேய் என்னடா அவன் தூக்குனாலும் வேண்டாங்கண்ணா, கடத்தினாலும் வேண்டாங்கண்ணா, பொண்ணு கேட்டாலும் வேண்டாங்கண்ணா. என்னடா பண்ண போறான்? ஏய் எல்லாரும் பண்ணதாண்டா இவனும் பண்ண போறேன். வாடா. ஐயா போன் வந்திருக்கு. நான் தான் பேசுறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி 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 நான் பாத்துக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் புலியோட தாய்மாமன் ஐயா. என்ன? புலியும் நந்தினியும் ஒருத்தர் விரும்புறாங்க ஐயா. அதுக்கு நீங்க மனசு வச்சா 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம் ஐயா. என்னது? ஊர் ஊரா மைக் செட்டு கட்டி பொழப்பு நடத்துற பொச கட்ட பசங்க நீங்க. உங்களுக்கு பண்ணையார் விட்டு பொண்ணு கேக்குதா? ஏண்டா சொல்லி வை. அம்புட்டு பசங்களையும் உசுரோட குழி தோண்டி போதச்சிருவேன் நானு. ஏங்கிட்ட இங்க இனிமே நான் ஒருத்தரையும் பார்க்க கூடாது. கிளம்புடா கிளம்புன்ற. பொண்ணு கேட்க வந்துட்டானுங்க. ஐயா வர்றா. ஐயா வணக்கம் ஐயா. நன்றிங்கய்யா. மாலை போட்டுட்டு தண்ணி அடிக்கூடாதுன்னு கொண்டுடுவேன். யாரை கேட்டு நிச்சயத்தை முன்னாய? எனக்குன்னு உள்ள பொண்டாட்டி இவங்க எப்படி நிச்சயத்தை முன்னாய? ஏய் நந்தினி. ஏய் நந்தினி வாடி வெளிய. அடிச்சு தூக்கி போடுங்கடா. எங்க வந்து யாரோட அடிக்க விடுறியா? ஏன் வீடியோ முடிச்சுட்டு கல்யாணம் பண்றியா? விடாதீங்கடா. அடிச்சு கையால உடைக்கடா அவனை. அடிக்கடா நல்லா அடிக்கடா. அப்பா ப்ளீஸ் பா அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா கொன்னுடுவேன் உன்னை. அப்பா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அப்பா அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்த? தேவகோட்டை தேவதைய என்னோட காதலிய வாடி வெளிய.
அசிங்கம்? உங்க அப்பனுக்கு தானே. இங்க ஒரு நாளைக்கு வருவேன். இப்படி பேசிக்கிட்டு பேர் நினைக்காத நந்தினி. இல்ல எங்க அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையை தான் கட்டிக்குவேன். மானம் போயிடும், மரியாதை போயிடும் சொன்னேன்னு வச்சுக்க. யோசிக்கவே மாட்டேன். உன்னை விட்டுவேன், மொப்பனை விட்டு என்னை பத்தி உனக்கே தெரியும். இங்க ஒரு மாமா நான் பாக்குறேன். இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். நாளைக்கு வருவேன். ஏய் உன்னை அடிச்சுட்டு தூக்கிட்டு போவேன். பாக்குறியா சவாலா? என்னோட காதலிய வரட்டா? ஏண்டா ஒருத்தனை இப்படி பேர் போட்டு அடிச்சுட்டு வீரங்களா கொன்றுவேன். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏன்டா மாப்பிள்ள சொல்ற கேட்கவே மாட்டேன்ற. படிச்சு படிச்சு சொல்லணும் மாப்பிள்ள. உடம்பெல்லாம் வலி பின்னி எடுக்குறா. அவளை வேலை அடிச்சா வலிக்காதடா. அங்க ஏதோ வீராப்பா பேசுனா அதுக்காக காதலிக்கு முன்னாடி அடி வாங்கி அழுவ சொல்றியா? கெத்த விட்டு கொடுக்க கூடாது மாப்பிள்ள. ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு மாப்பிள்ள. ஆமா இவர் பெரிய கருப்பு சிவகார்த்திகேயன்னு மூடிட்டு வாடா. டேய் மாமா போயே ஆவலன்னு வந்துட்டாரு. அவன் வீட்டுக்கே சரக்கு போட்டு போய் நின்னா நல்ல வேலை. நாங்க வந்ததுனால உன்னை உசுரோட கொண்டுட்டு வந்தோம். இல்லன்னு வச்சுக்க அடிச்சு தோச்சு தொங்க விட்டு உன்ன காக்காவுக்கு கடையை கிளி பண்ணுங்க. மாப்பிள்ள ரொம்ப வலிக்குது. எப்படியாச்சும் சரக்கு அடிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏய் இருக்கா நம்ம கவுன்சிலரு ஜமாச்சிட வேண்டியதான். சூப்பர் மாப்பிள்ள, இது அருமை மாப்பிள்ள. சைடிஷுக்கு சிக்கனு மட்டனு ஏதாவது கவலைப்படாம இரு. சீக்கிரமா வா. நீ அழுகாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் வந்துடுவேன். வந்து கூட்டிட்டு போயிடுறேன்ல. நந்தினியம்மா பேசுங்கம்மா. அழாதீங்கம்மா. எப்படியாவது வந்து கூட்டிட்டு போயிடுங்க. மெதுவா உங்க இஷ்டம் போல நிச்சயமா நடக்கும். கவலைப்படாதீங்க. சரி சரி சீக்கிரமா. நீ வந்துரு. என்ன நீ சொன்ன இடத்துல வந்து நிக்கிறேன். வை. போயிட்டு வாங்கம்மா. போமா அப்பாவை பாத்துக்கம்மா. நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சிங்கம்மா. அப்பாவை பாத்துக்க. அம்மா அம்மா ஒரு கூட ஆகலமா. அம்மா அம்மா அம்மா
யாருமே போன் எடுக்க மாட்டேன்றாங்களா? அம்மா பேர் என்னன்னு தெரியல. எனக்கு ஒரே பயமா இருக்குடா. இப்ப பண்ணி பாடுறா, இப்ப பண்ணி பாடுறா. இது பாரு, பயமா இருக்குடா. ஐயோ ஆண்டவா, ஐயோ எங்க போதா போதா இல்லையடா? எடுக்கலடா. டேய் திருப்பி வெட்டி பண்றா திரும்ப ஒரு பாட்டி ட்ரை பண்றா. டேய் இல்லாட்டி மாமாக்கு போடுறா. மாமா அதெல்லாம் போடுறா. ஏய் அம்மா இப்படி கிடக்குறாங்களேடா. ஐயோ ஆண்டவா, நல்லபடியா அவனுமே. ஐயோ முருகா, ஐயோ கடவுளே. டேய் அவரும் எடுக்கலடா. குடுறா, நான் போடுறான். ஐயோ அண்ணா எங்க போனா? ஐயோ ஐயோ கடவுளே, என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ அண்ணா, பாப்பா இப்ப அம்மாவுக்கு எப்படிமா இருக்கு? இப்பதானே உள்ள கொண்டு போயிருக்காங்க, இனிமேதான் என்னன்னு சொல்லுவாங்க. அண்ணா, அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? என்னன்னு தெரியலம்மா, போன் வச்சேன், போன் எடுக்க மாட்டேன்றாமா. என்ன? அப்போ மாமாவுக்காவது போன் பண்ணி பாருங்க. சரிம்மா. இப்படி கல்யாணம் பண்ணு எனக்கு என்ன ஆசையானே? சரி விடுறா. அதான் மாமா போய் முறையா பொண்ணு கேட்டாப்ல, அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களே, அப்புறம் நமக்கு வேற வழி இல்லையே. டேய் நான் சத்தியமா சொல்றேனே, வாழ்க்கையில் நீ பண்ண அந்த உதவியை என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேனே. விடுறா, கவுன்சிலர்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கு தானே இருக்கணும். ஏனே தம்பிக்கு ஒன்னோட வேற யாருன்னு இருக்கா? என்ன நீ உள்ள வைக்காம விட மாட்டோம். அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுனே, நீ இருக்கிற தைரியத்துல நானே இருக்கேன். பண்ணையாருக்கு மட்டும் இந்த விஷயம் நான் தான் பண்ணணும்னு தெரிஞ்சா கைய கால வெட்டி போடுவான்டா. சரி வாங்க வாங்க. யோ டிரைவரே, வண்டி அடியா வேமா, சீக்கிரம் ஏற்பா. ஏத்தா போன் அடிக்குது. ஹலோ சொல்லுமா. என்னது? யாரா? அம்மாவுக்கா? ஆஸ்பத்திரியா? என்னப்பா என்னாச்சு? ஏறு. என்னடா யாருக்கு என்னாச்சு? அம்மா ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியலண்ணே. டேய் வண்டிடுறா. மெட்ராஸ்ல வேலை இருக்கு, நீ போய் அம்மா பாத்துக்க. அம்மா 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 ஏதாச்சுமா? என்னமாச்சு அம்மா? அம்மா இப்படி நாளைக்கு அப்புறம் உன்னை இந்த கோலத்துல பார்க்கதான் வந்தா, என்ன கொஞ்சம் பாருமா. அம்மா அம்மா இந்த பிள்ளைதான் மருமாமா, பாருமா. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, ஆகாதுமா. சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. படியேறி நானும் வல்ல முகம் பார்த்து பேசவில்லை, என் பாவம் தீராதோ தாயே சொல்லம்மா. கண்மூடி வாய் மூடி மௌனம் ஏனம்மா, இப்போ மண்மூடி போகிறியே பாவம் தீருமா.
சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா நினைச்சாலே போதும் இப்போ சுகமா வலிக்குது காக்கா கடி மாங்காயத்தான் நீ தந்த நிமிஷம் ரெண்டு கண்ணில இனிக்குது நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டினதில்ல நீ மிதிச்சு போறா அது நியாயமில்ல கண்ணத்து முத்து முத்தா சாரல் தீண்டுதே சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா பாசத்தை பாலா ஊத்தி நீதான் ஊட்டுன நட்சத்திரம் புள்ளி வச்சு ரங்கோலி கோலம் போட்டு வரைஞ்சு காட்டுன நீ சொன்ன பேச்ச நான் எங்க கேட்டேன் உன் கடைசி மூச்ச இப்பத்தான் பார்த்தேன் கோயில்கள் பூச செய்கிற சாமி நீ அம்மா சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா படியேறி நானும் வல்ல முகம் பார்த்து பேசவில்லை என் பாவம் தீராதோ தாயே சொல்லம்மா கண்மூடி வாய் மூடி மௌனம் ஏனம்மா இப்போ மண் மூடி போகிறியே பாவம் தீருமா சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா புலி ஏன்டா சோகமா இருக்க என் தங்கச்சிக்காக நான் கல்யாணம் பண்ணாமே வாழ்ந்துட்டேன் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அதையெல்லாம் தாங்கிட்டு நான் வாழலையாடா நீ ஏன்டா இப்படி டெய்லி அதே நினைச்சிட்டு இருக்க தேனு டீ குடி அப்பா டீ எடுத்துக்கோங்க என்னங்க என் தங்கச்சி இன்னும் சாகலடா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா ஓ மாமா காப்பி காண்டி நீ ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்ப டேய் நீ என்னைக்கிட்ட என் தங்கச்சி கையில காப்பி சாப்பிட்டுருக்க நீ தான் சின்ன வயசுலயே ஓடி போனாச்சடா என்னப்பா சின்ன வயசுலயே ஓடி போனாரா ஆமாம்மா அது ஒரு பெரிய கதைம்மா புலி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மைசெட்டு கடையை பார்த்துக்க ஆளுன்னு என் தங்கச்சி என் கூட போச்சனாம்மா அன்னைக்கு வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாங்கம்மா புலி
இங்க பாருப்பா. என்னம்மா? உங்க மாமா கூட நீ கடையில போய் வேலை பாக்குறியா? முடியாதுமா. சொல்றது கேட்க மாட்டேன். கீழே போடு முதல்ல. அதை முடியாது, போ. இனிமே வரவே மாட்டேன், போ. இல்லடா, இங்க வாடா. வரல. அன்னைக்கு போனவன் தாம்மா என் தங்கச்சி செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கே இப்பதாம்மா வந்திருக்கான். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா என்ன வேணா பேசலாமா? ஐயா, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு எதிரி கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. என்ன பண்ண முடியும்? இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சட்டப்படி நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துறேன். நான் இந்த ஊர்ல யார் தெரியுமா உனக்கு? நான் இந்த ஊர் தலைவனா? சரி, கேஸ் நானே பாத்துக்கிறேன். நான் வரேனே, நான் பாத்துக்கிறேன். சரி. ஏங்க, ஐயோ விட்டுடுங்க, வேண்டாம். நான் சொன்ன கேளுங்க. நான் உங்க அப்பா கட்ட விட மாட்டேன். போயிரு. கேளுங்க. போய். போ. என்னப்பா, என்ன இது? யோ, என்னையா அந்த பண்ணையார் உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? என்னப்பா நீ என்ன பத்தி அப்படி நினைச்சிட்ட? இத பாரு, தொழில தான் நாம எதிரி. மத்தபடி நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானப்பா. உங்க அம்மா இறந்த துக்கத்தை விசாரிக்க வந்தா என்னப்பா நீ எங்க மேலே சீறிக்கிட்டு இருக்க? தம்பி, உன்னை சொல்லி தப்பு இல்ல. பாரம்பரிய எதிரி மாதிரி முறைச்சுக்கிட்டே இருந்தோம். அதனால நீ எங்க எல்லாரையுமே தப்பா நினைச்சிட்ட. தம்பி இங்க பாரு, பெரிய மனுஷங்கிற முறையில நான் ஒண்ணு சொல்றேன். அந்த பண்ணையார அவசரப்பட்டு வெட்டிட்ட, உன் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன், யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்க. இங்க பாரு, அப்புறம் உன் தங்கச்சி உன்னையே நம்பி வந்தவன் பொண்டாட்டி அவங்க 2 பேரும் நடு ரோட்ல தான் நிக்கணும். தம்பி இங்க பாரு, இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பண்ணையார்கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். என்ன நான் சொல்றது, உன் கூட நானும் இருக்கேன்பா. வரட்டா? பார்த்து சூதானமா நடந்துக்கப்பா. நந்தினி, ஹே, எப்படி இருக்க? நானு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ ஆளே மாறிட்ட நந்தினி. எவ்வளவு வசதியானவ நீ. இப்படி வேலை செய்யறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. அங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே இல்லடி. ஆனா இங்க வசதியே இல்லைனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது போதும்டி. அது சரி, உன்னுடைய விஷயம் என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடி. ஹே, கங்க்ராட்ஸ் டி. Thank you டி. பண்ணிக்கலாம். வாங்கண்ணே. சரிண்ணே, சரிண்ணே. மாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம்ண்ணே. உண்மையாவுமா? ஆமாண்ணே. அவர் கையில பத்திரிக்கை குடுறி. சரிடி, இந்தாங்க. ஏன் நந்தினி, பத்திரிக்கை ஏன்டா தான் கொடுக்குறமா? நீ வாங்க மாட்டியா? 2 பேரும் வந்துருங்கண்ணே. சரிம்மா, கண்டிப்பா வந்துருவோம்மா. சரிண்ணே. ஏய், வந்துருடி. கண்டிப்பா வந்துருவோம். கண்டிப்பா வருவோம்மா. சரிடி, சரிம்மா. வரேன். சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வாங்க. பாய் டி. பாய். காலையில மூட ஏத்துறாளே. இன்னைக்கு வேலை வெட்டிக்கு போன மாதிரி தான். எவ்வளோ நேரம் தான் ஜாமியம் கும்பிடுவா? அப்பாடா, ஒரு வழியா முடிச்சிட்டா. கடைக்கு போல? கடையா முக்கியம்? அச்சோ, ஏய் விடுங்க. காலையிலே
இதுக்கு நேர காலம்லாம் கிடையாது. ஏன்டா ஹலோ ஹலோ சரி புலிக்கு இன்னைக்கு வேட்டதான். அடுத்த தொந்தரவா? ஹலோ அம்மா, நான் செங்கமலம் பேசுறேன். செங்கம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செங்கம்மா. அங்க கொஞ்சம் வசதி எல்லாம் கம்மியா தான் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம். அப்பா எப்படி இருக்கார் செங்கம்மா? அப்பா பிடிவாதான் உங்களுக்கு தெரியும் இல்லம்மா. உங்களுக்காவது அப்பாவை பார்க்கணும்னு தோணலையா? எனக்கும் தான் ஆசையா இருக்கு அவரை பார்க்கணும்னு. ஆனா அப்பாவோட கோவம் கொஞ்சம் தனிட்டும், அப்புறம் வாங்க. சரி செங்கம்மா. வச்சுட்டுமா? சரி சரிம்மா. வச்சிடறேன் செங்கம்மா. என்னங்க, எனக்கு எங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லை. என் அம்மாவை கொண்டுட்டான் வைப்பேன், அது உனக்கு தெரியல. எவ்வளவு சிக்கா வச்சிருக்கா, அவ்வளவுதான். நீங்க கல்லூரி படிச்சிட்டு இருந்தப்போ எப்படி? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா அது இல்ல, பசங்க எல்லாம் உங்க பின்னாடி சுத்துவாங்களா? பூக்குடு. ஹேர்பின் தான். ஏ தேனு, கலக்கு ரெடி. போங்க அத்தாச்சி. என்ன எல்லாமே நல்லதானே இருக்கு, இப்படி லுக்க விடுறீங்க? இது நல்லா இல்ல. என்ன பண்றீங்க? என்ன எதுக்காக செயினை கழட்டுறாங்க? இந்தா. என்ன அத்தாச்சி? சூப்பர், தேங்க்யூ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கடி. போய் பாரு. அத்தாச்சி பாய். ஏய் அத்ரா, ஏய் தக்காளி, அந்த யூனிட் எடுத்து மாட்டுறா. மாட்டுறேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னமும் அவங்க 2 பேரையும் ஆளே காணோம். அவங்க தண்ணியும் போட்டு தூங்கிட்டாங்க. வைடா, இதெல்லாம் இதுல வைடானா? சில 2 சரி சரி, வைடா, கீழே பாத்துக்கலாம். அந்த பல்பை நான் மாட்டி வச்சிருவானே. என்னது தங்கச்சி ஒரு மாதிரி வருது? என்னாச்சு? என்னமா தெரியும் அழுதுகிட்டு வர? என்னாச்சுன்னு சொல்லுமா. அண்ணா, இன்னைக்கு காலேஜ் ஃபேர்வெல் டே. அதான் அத்தாச்சி கழுத்துல ஒரு செயின் போட்டு விட்டுச்சு. அது நான் தொலைச்சிட்டேன். நான் காலேஜ்ல இருந்து வரையில புடுங்கி போயிட்டாங்க. யாருமா? 2 திருட்டு பசங்க. என்ன சரி விடு, வேற செயின் வாங்கிக்கலாம். அத்தாச்சி கிட்ட எப்படி என்ன சொல்றது? சரி விடுமா, அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ அழுகாதம்மா, அதான் நான் சொல்லிக்கிறேன்ல. அழுகாத அழுகாத, வா. சரி வீட்டுக்கு போலாம், வா. அது இல்லைண்ணே. அட நான் பாத்துக்கிறேன், வாமா. அழுகாம வா. வா நந்தினி, வாமா. என்னாச்சு? என்னங்க, ஏன் தேன் அழுறா? அது ஒண்ணுமில்லம்மா, நீ கொடுத்த செயினை தொலைச்சு விட்டாலாம், அதான் அழுகிறா. என்னங்க, அது என் அம்மாவோட செயின். அது இருக்கும்போது என் அம்மா ஏன் கூட இருக்கிற மாதிரி. விடுமா, வேற செயின் வாங்கிக்கலாம். அதுவும் காசா? அது என் அப்பாவோட காசு. என்னடி வார்த்தை தடுமாறி போய்கிட்டு இருக்கு? என் அப்பா அன்னைக்கு சொன்னாரு, நீ காசுக்கு ஆசைப்படுறவன. ஓ, நீ இன்னும் உங்க அப்பா கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? ஏண்டி, என் அம்மாவை கொண்டதும் இல்லாம என் குடும்பத்தை பிரிக்க பாக்குறானா? வேண்டாம். ஏய், நீ விடுமா. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, உனக்கு என்னடி?
நீ எனக்கு முன்னாலே என் தங்கச்சி அடிக்கல ஒன்றுவேன். நீங்க சொன்ன மாதிரியே என் தம்பி ஆளுங்களை வச்சு செயினை புடிங்கிட்டேன். இப்ப இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கங்க. அதுவும் காசா? அது என் அப்பாவோட காசு. என் அப்பா அன்னைக்கு சொன்னாரு, நீ காசுக்கு ஆசைப்படுறவனு. ஹலோ ஹலோ தம்பி. இல்ல தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அன்னைக்கு நம்ம 2 பேரையும் பிரிச்சால அந்த பண்ணையாரு, அதுக்கு நான் பழி வாங்கிட்டேன்டா. அந்த பண்ணையாரு வீட்லயே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுடா. அவன் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணால, ஐடியா கொடுத்தது யாருன்னு நினைக்கிறேன்? இந்த அக்கா தாண்டா. இப்ப தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏண்டி என் வீட்டு சோற சாப்பிட்டுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? என்ன சங்கமலம்? ஐயா எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? பண்ணையா இருக்கு. எல்லாமே தெரிஞ்சு போச்சியா? என்ன உளற நீ? ஆமாப்பா, என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. புலியோட அம்மாவையும் கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடுவாரு. என்ன காப்பாத்துப்பா. ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். போ போ. ஐயோ கடவுளே, இவரு சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ அந்த செங்கமலத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ இருக்க கூடாது. நான் சொல்றேன், அவ வீட்டுக்கு போய் சேரவே கூடாது. புரிஞ்சுதா? இது கூட சதி பண்ணுது. அப்பா நிறுத்துனே, என்ன ஆடிக்கிட்டு இருக்க? லவ் பண்ணா இனிக்கும்டாங்கண்ணே. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எனக்கு கசக்குதுண்ணே. ஏண்ணே எதுக்கோ போய் பாட்டு பாடிட்டு வரேனே, இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விட மாட்டேனே. அவ்வளவுதானே, பாடுவேன். தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. காட்டுல புலியா நீ இருந்தாலும் என்ன, வீட்டுல எலியாக மாத்திடுவா ஒன்ன. ஆத்திரம் அவசரம் டென்ஷனை தான் ஏத்தி அரலூசா ஆக்கிடுவா ஆசை பொண்டாட்டி. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. நோகாமத்தான் நோம்பு கும்பிட்டு பேகாத்த சொத்த போட்டு வெறுப்பேத்துவா. ஆனா போனா அம்மா வீட்டு புராணத்தை பாட்டி பாட்டி கடுப்பேத்துவா.
நோகாமத்தான் நோம்பு கும்பிட்டு வேகாத சொத்த போட்டு வெறுப்பேத்துவா. ஆனா ஊனா அம்மா வீட்டு புராணத்தை பாட்டி பாட்டி கடுப்பேத்துவா. கிழிஞ்சு போன பணியனத்தா போடும் போது பன்னாரசு படவ கேட்டு ஆசைப்படுவா. பிஞ்சு போன செருப்போடு போகும் போது நெக்லஸ் கேட்டு நைசா விட்டு போட்டுவா. கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஐசெல்லாம் ஜெயிலே. காட்டுல புலியா நீ இருந்தாலும் என்ன வீட்டுல எலியாக மாத்திடுவா ஒன்ன. ஆத்திரம் அவசரம் டென்ஷனை தான் ஏத்தி அரலூசா ஆக்கிடுவா ஆசை பொண்டாட்டி. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. நோகாமத்தா ராவண செத்தா சாமி கூட ஏமாந்தது பொம்பளையால. அழக பார்த்து ஏமாந்துட்டா கழுத்து மேல கத்தி வரும் மாட்டிக்கிடாதே. நோகாமத்தா ராவண செத்தா சாமி கூட ஏமாந்தது பொம்பளையால. அழக பார்த்து ஏமாந்துட்டா கழுத்து மேல கத்தி வரும் மாட்டிக்கிடாதே. மாச தேடி வந்தாலே மங்கள தேவி, காசு காலியானாக்கா பத்திர காலி. திட்டு வாங்கி மனசு இப்போ நொந்தது பாதி, சரக்கு லைட்டா போட்டா தான் நமக்கு நிம்மதி. பாருக்குள்ள பாதி பேரு தேவதாசு தான், தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. காட்டுல புலியா நீ இருந்தாலும் என்ன வீட்டுல எலியாக மாத்திடுவா ஒன்ன. ஆத்திரம் அவசரம் டென்ஷனை தான் ஏத்தி அரலூசா ஆக்கிடுவா ஆசை பொண்டாட்டி. நந்தினி என்ன யாரையுமே காணோம், கதை வேற பூடி கிடக்கு. லவ் பண்ணாலே தொல்லதாண்டா, வாழ்க்கை போய் என்னை விட்டுட்டு போயிட்டியாவா, அவசரப்பட்டுட்டியாவா? யாரு வாயிருக்கா எனக்கு? அப்பா மாதிரியே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா தேடு? அவசரப்பட்டுட்டியாவாடி? ஐயோ தேடு, கொலைகாரி பணக்காரிக்கிற தீவிர கவனிச்சுட்டானேவா, விட்டுட்டு அடியே கொலைகாரி. மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. இங்க எதுக்கு வந்த? வெளியே போ. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உன்னால உசுறு இருந்து போனமா வாழ்ந்துட்டு இருக்கிறவனா, தயவு செஞ்சு வெளியே போ. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, உங்க பேச்ச கேட்காம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா உங்க பேச்ச கேட்காம போனது தப்புதான்ப்பா, தப்புதான். ஐயோ அப்பா நான் உங்க பொண்ணுப்பா. அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நான் இனி உங்க பொண்ணாவே இந்த வீட்டுல இருந்துடுறேன்ப்பா. எனக்கு நீங்க மட்டும் போதும். அப்பா என்ன மன்னிச்சிருங்க.
என் அம்மாவை தங்கச்சி கொண்டது இல்லாம அப்படி டேய், உன் அம்மாவின் தங்கச்சியும் கொண்டது யாரு தெரியுமா? இந்த பண்ணையார் இல்லடா. அத்தாச்சி 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 என்ன யாரையும் காணோம். அத்தாச்சி ஆறுமுகம், இந்த வருஷம் திருவிழாவுக்கு மைக் செட் யாரா போடுவாங்க? இனி நீங்க தானே. ரவுண்ட் ஊத்துல இந்தாங்க குடிங்கண்ணே. வந்துட்டியா? வா வா வாடா வா. இந்தா வேணுமா? அடி. Hey!
வேண்டாம். என் அம்மாவை திருப்பி கொடுத்துருவியாடா? வேண்டாம்டா, என்ன விட்டுடா. என் குடும்பத்தையே பிரிச்சுட்டியடா. உன்னை கையெடுத்து கும்பிடுறா. ஏய், உனக்கு என்ன வேணாலும் தரடா. என்னது? என் அம்மாவை கொடுப்பியாடா? மன்னிச்சிடுறா. என் பாசமான தங்கச்சியை கொடுக்க முடியுமாடா? என் கையாலே என் மனைவியை கொல்ல வச்சிட்டியாடா படுவாவி. விடணுமா? வேண்டாடா, விட்டுறா புலி. நான் விட்டாலும் விடுவேன். அந்த சிவன் முன்னாடி சொன்னே அன்னைக்கு நீ கேட்கல. அன்னைக்கு நான் சொன்ன நீ கேட்கல. இந்த சிவன் முன்னாடி வந்து விழுந்துட்டல. இந்த இடத்துல சிவன் உன்னை விட மாட்டாடா. எழுந்திருப்பா. ஏண்டா அழாத, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாத. உன்னை பாக்குறதுக்காக நந்தினி வந்திருக்கா. அங்க பார். போப்பா, சந்தோஷமா போ. புரிதல் இல்லாத கோபம் காதல் கூட்டை கலைத்தது. மூச்சுக்காற்று முடங்கும் வரை சட்டம் கருணை தந்திருக்கிறது. இன்னும் சில காலம் இவன் சுவாசிக்கலாம். வாழ்க்கையின் நியதியை வாசிக்கலாம். நந்தினி தெய்வமானாள். ஊருக்கெல்லாம் வெளிச்சம், நான் தனியா இருப்பில கிடந்த என் சவுண்டு இப்ப சைலண்ட் ஆனதே. உன்னை பார்த்த பிறகு என் பெண்மை நானும் உணர்ந்தேன். என் கண்ணில் உந்தன் கனவை சுமக்கிறேன். கனவு போல இருக்கிறது, புது கதவோ இன்று திறக்கிறது. சாயும் போது உந்தன் தோளை தேடி சரியும் நானோ போமாலே. கள்ளிக்காட்டில் மலர்ந்ததே ஒரு ரோஜா. பருவம் பார்த்து பதியம் போட்டது நீயா. பாடநூலை திறந்தாலே உன் முகமே எழுத்தாய் சிரித்தது. கேள்வி காலின் பதிலாக உன் பேரை முன்பில் கொண்டது. மனதினிலே மழை விழுதே, ஏதேதோ மயக்கம் தோணுதே. இது காதலுக்கு வழக்கமானது.